பேசுவீங்களான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இனி ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும், ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடுத்து அழுவாங்கல்ல, அழுது காலிட்டு சட்டசபை. முதலமைச்சர் அவர்களை பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை வச்சு நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் சட்டசபையில பேச முடியல, நம்பிக்கை இல்ல, இனிமேட்டு சட்டசபை ஓபன் ஆகும்ல. திரு பேரவைத் தலைவர் எந்திரிச்சு பேசி முடிச்ச உடனே சபாநாயகர் சாரை பார்த்துட்டு, திரு பேரவைத் தலைவர்களே நான் பதில் சொல்றேன், எல்லாத்துக்கும் ரெடி. 75 வருஷ வரலாறு திமுக உடைய எல்லா திருட்டுத்தனமும் எல்லா கொள்ளையத்திலும் எனக்கு தெரியும், படிச்சு வந்திருக்கேன், ஒவ்வொரு வரியா படிச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்காங்க, இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க என்ன 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில உட்கார்ந்துட்டீங்க, கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டாங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறணும் போயிட்டு வந்தேன், கடைசியில குளத்தூர்ல தோத்துட்டேன் உங்க அப்பா உட்கார்ந்துட்டு போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம், 65% உங்களுக்கு ஓட்டே போடல.